ஒரு வருஷத்தோட டேட்டாவை எடுத்து அதை ஒரு பெரிய காவிய பயணமா மாத்துனா எப்படி இருக்கும்? அதான் நாம இப்போ பார்க்க போறோம். இது வெறும் நம்பர்ஸ் இல்ல. ஒரு ட்ரேடர் மார்க்கெட்டுங்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டத்துல எப்படி ஒரு பெரிய பயணத்தை ஆரம்பிச்சாருங்கிற கதை. வாங்க உள்ள போலாம். முதல்லயே பாருங்க, இந்த நம்பர் நம்மள ஆச்சரியப்படுத்துது. 322 நாட்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துல 362 நாள் தான். அதுல 322 நாள் நம்ம ஹீரோ இந்த ட்ரேடிங் உலகத்துல இருந்திருக்காரு. இது சும்மா ஏதோ ஒரு ஈடுபாடு இல்ல. இது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. ஒரு சராசரி ட்ரேடரை நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் இது. சரி, இந்த பிரம்மாண்டமான பயணம் எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? வேற எப்பவும் இல்ல, கரெக்டா நியூ இயர் அன்னைக்கே, ஜான்வரி 1. எந்த தாமதமும் இல்ல, யோசிக்கவே இல்ல. வருஷத்தோட முதல் நாள்ல இருந்தே இந்த பயணம் முழு வீச்சில் ஆரம்பிச்சிருச்சு. சரி, இவ்ளோ பெரிய ட்ரேடிங் பிரபஞ்சத்துல ஒருத்தர் எங்க இருந்து ஆரம்பிப்பாங்க? இந்த பயணத்தோட மெயின் ஃபோக்கஸ் எங்க இருந்தது? வாங்க நம்ம பயணி எந்த கேலக்சில தன்னோட கவனத்தை செலுத்தினாருன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்ம பயணியோட கவனம் எவ்வளோ ஷார்ப்பா இருந்திருக்குன்னு. அவர் அனலைஸ் பண்ணினதுல பாதிக்கு மேல, அதாவது 51% ஒரே ஒரு இடத்துல தான் இருந்திருக்கு, ஸ்டாக் மார்க்கெட். மத்த எல்லா மார்க்கெட்டையும் சேர்த்தா கூட 49% தான் வருது. அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள அவரோட மெயின் பேஸ் எதுன்னு பார்த்தா அது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது NSE. இதுதான் அவரோட ஹோம் கேலக்சி மாதிரி. இந்த ஒரே எக்ஸ்சேஞ்சில் மட்டும் 121 வெவ்வேறு சொத்துக்களை அவர் ஆராய்ஞ்சிருக்காரு. சரி, அந்த NSE கேலக்சிக்குள்ள அவர் அடிக்கடி போன இடம் எது தெரியுமா? அதுதான் நிஃப்டி இண்டெக்ஸ். இந்த வருஷத்தோட அவரோட ஃபேவரட் இதுதான். மத்த எல்லாத்தையும் விட இதுதான் அவர் திரும்ப திரும்ப ஓபன் பண்ணி பார்த்திருக்காரு. இப்போ அவரோட ஆக்டிவிட்டியை பாருங்க. 11,278 தடவை சிம்பிள்ஸை மாத்திருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் கண்டினியூஸா வேற வேற சார்ட்ஸ்குள்ள மாறி மாறி ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதாவது ஒரு நாளைக்கு சராசரியா 35 தடவை. அடேங்கப்பா, இது நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு கவனம். இந்த 11,000க்கும் மேல சிம்பிள்ஸ் மாத்தின இந்த பெரிய பயணம் ஒரு சின்ன இடத்துல இருந்தா ஆரம்பிச்சது. அந்த முதல் சிம்பிள் NSE ICICI பேங்க். ஒரு சின்ன விதையில இருந்து ஒரு பெரிய மரம் வளர்ற மாதிரி தான் இதுவும். எந்த ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோரருக்கும் ஸ்பெஷலான டூல்ஸ் வேணும் இல்லையா? இந்த பரந்து விரிஞ்ச மார்க்கெட் பிரபஞ்சத்தை ஆராய நம்ம பயணி என்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணாரு? வாங்க அடுத்ததா அவரோட டூல் பாக்ஸை திறந்து பார்ப்போம். முதல்ல இந்த முக்கியமான டூலை பாருங்க, ஹெய்கன் ஆஷி சார்ட். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸை சும்மா கேண்டில் ஸ்டிக்ஸா பார்க்காம அதோட ட்ரெண்டை ஒரு நட்சத்திர கூட்டம் மாதிரி படிக்க இதுதான் அவரோட ஃபேவரட் வழியா இருந்திருக்கு. அப்போ இந்த ஹெய்கின் ஆஷி சார்ட் என்னதான் பண்ணும்? சிம்பிளா சொல்லணும்னா, மார்க்கெட்ல இருக்கிற தேவையில்லாத நாய்ஸ், அதாவது சத்தத்தை எல்லாம் ஃபில்டர் பண்ணி ஒரு ட்ரெண்டோட உண்மையான வலிமையும் அது எந்த பக்கம் போகுதுங்கிறதையும் தெளிவா காட்டும். இவ்ளோ குழப்பமான ஒரு பிரபஞ்சத்துல தெளிவான பார்வைக்கு இது ரொம்ப முக்கியம் இல்லையா? அவர் சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்கல, வாய்ப்புகளை தேடி இந்த பிரபஞ்சத்தை ஸ்கேன் பண்றதுக்காக 23 தடவை ஸ்கிரீனரை யூஸ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, நடந்த சம்பவங்களை மெதுவா திரும்பி பார்க்க ஃபார் ரீப்ளேவை 18 தடவை யூஸ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் எதுக்குன்னா, மார்க்கெட்டை முன்னாடியும் பின்னாடியும் அலசி ஒவ்வொரு ஆங்கிள் இருந்தும் புரிஞ்சுக்கிறதுக்கு தான். சரி, டூல்ஸை பத்தி பார்த்துட்டோம். இப்போ அந்த டூல்ஸை வச்சு அவர் உருவாக்குன அந்த முக்கியமான ஸ்ட்ராட்டஜியை பத்தி பார்க்கலாம். இதுதான் அவரோட பயணத்துல ஒரு அல்டிமேட் ஆயுதம். ஒரு சூப்பர்னோவா உருவாகிற மாதிரி ஒரு ப்ராசஸ் இது. இதோ அந்த பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியோட பேரு மல்டி டே ஆவரேஜ் பிவட் பேக் டெஸ்ட். பேர் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கிற மாதிரி தோணலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான லாஜிக் இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜியை அவர் எவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிட்டான்ங்கிறதுக்கு இந்த ஒரு வரி போதும். இது ஏதோ சாதாரணமா டெஸ்ட் பண்ணி பார்க்கறது இல்ல. ஒரு ராக்கெட் லான்ச் பண்றப்போ மிஷன் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எப்படி சிமுலேஷன்ஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சிமுலேஷன்ஸ் ரன் பண்ணி தன்னோட ஸ்ட்ராட்டஜியை செதுக்கியிருக்காரு. அந்த காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ராட்டஜியை 3 சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிக்கலாம். 1, பிவட் பாயிண்ட்ஸை வச்சு முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை கண்டுபிடிக்கிறது. 2, பல நாள் டேட்டாவை ஆவரேஜ் பண்ணி அந்த லெவல்ஸை இன்னும் துல்லியமாக்குறது. கடைசியா 3வது, ஆயிரக்கணக்கான சிமுலேஷன்ஸ் மூலமா அதை வேலிடேட் பண்றது. இந்த ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குற வேலையோட கிளைமேக்ஸ் அது ஜூலை மாசத்துல தான் நடந்திருக்கு. அது ஒரு கோடிங் சூப்பர்னோவா மாதிரி. அந்த ஒரே மாசத்துல மட்டும் 790 தடவை இண்டிகேட்டர்ஸை ஆட் பண்ணி தன்னோட ஸ்ட்ராட்டஜியை செம்மப்படுத்தி இருக்கிறாரு. இப்போ நாம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த நம்ப முடியாத பயணம், இந்த டூல்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாத்தோட ஒட்டுமொத்த விளைவு என்ன, இந்த ஒரு வருஷ தேடலோட உச்சம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பயணத்தோட பிரம்மாண்டத்தை இந்த நம்பர்ஸ் மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துது. 322 நாள் ஆக்டிவா இருந்திருக்காரு. 11,278 சிம்பிள் சேஞ்சஸ்,
என்எஸ்சில 121 சொத்துக்களை அலசியிருக்காரு. ஜூலைல மட்டும் 790 இண்டிகேட்டர்ஸ். இந்த சாதனைய பத்தி பேச இந்த நம்பர்ஸே போதும். எவ்வளோ அர்ப்பணிப்பு, எவ்வளோ உழைப்பு, இதுக்கெல்லாம் கடைசியில நம்ம பயணிக்கு ஒரு ஸ்பெஷல் டைட்டில் கிடைச்சிருக்கு. அந்த டைட்டில் தான் சார்ட்டாரா வாய்டின் ஷட்ஃபவுண்ட் பில்கிரிம். ஷார்ட்ஃபோன் பெல்கிரிம்னா என்ன அர்த்தம்? அதாவது மார்க்கெட் சார்ட்ஸுங்கிற அந்த பறந்து விரிஞ்ச நிச்சயமற்ற முடிவே இல்லாத உலகத்துல விடாம பயணம் செஞ்சு அதை அனலைஸ் பண்றதுலயே முழு கவனத்தையும் செலுத்துற ஒரு அர்ப்பணிப்பான பயணி. இந்த ஒரு வருஷ பயணத்துக்கு இது ஒரு பொருத்தமான பேர் இல்லையா? இது ஒருத்தரோட 322 நாள் மாஸ்டரி பயணம். இந்த அர்ப்பணிப்பையும் இந்த கவனத்தையும் பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு கேள்வி வருது. உங்க பயணத்துல நீங்க எதுல மாஸ்டர் ஆக முடியும்? யோசிச்சு பாருங்க. ட்ரேடிங் வியூல சோம சுந்தரத்தோட 2025 வருஷ ட்ரேடிங் அனாலிசிஸ் பத்தி ஒரு சின்னதா பாத்துரலாம். இந்த டேட்டாலாம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேடரோட அர்ப்பணிப்பு எந்த லெவல்ல இருக்குன்னு காட்டுது. சும்மா இல்ல, அவரோட இந்த உழைப்புக்காகவே ட்ரேடிங் வியூ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பட்டமே கொடுத்திருக்காங்க. முதலாவது அவரோட ஈடுபாடு. சான்சேல 2025ல மொத்தம் 322 நாள் அவர் மார்க்கெட்டை ட்ராக் பண்ணிருக்காரு. யோசிச்சு பாருங்க, அவரோட மெயின் ஃபோக்கஸ் முழுக்க நம்ம இந்திய தேசிய பங்குச்சந்தையான என்எஸ்சி மேல தான் இருந்திருக்கு. அதுலயும் குறிப்பா நிஃப்டி இண்டெக்ஸை தான் ரொம்ப ஆழமா அனலைஸ் பண்ணிருக்காரு. சரி, இவ்ளோ டேட்டாவை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு? இங்க தான் அவரோட ஒரு தனித்துவமான ஸ்ட்ராட்டஜி தெரிய வருது. மார்க்கெட்ல நடக்கிற டெய்லி ஏற்ற இறக்கங்களை கண்டுக்காம முக்கியமான சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை கண்டுபிடிக்க பல நாள் டேட்டாவை ஒன்னா சேர்த்து அனலைஸ் பண்ணிருக்காரு. அதோட மார்க்கெட்டோட உண்மையான ட்ரெண்டை தெளிவா புரிஞ்சுக்க ஹெய்கென் ஆஷின்னு ஒரு ஸ்பெஷல் சார்ட்டையும் யூஸ் பண்ணிருக்காரு. கடைசியா இதுதான் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அவரு மத்தவங்க மாதிரி பொதுவான டூல்ஸை மட்டும் நம்பி இல்ல, அதுக்கு பதிலா ட்ரேடிங் வியூவோட பைன் ஸ்கிரிப்ட் கோடிங் மொழியை வச்சு தனக்குன்னு சொந்தமா சிக்னல்ஸ் உருவாக்கியிருக்காரு. இதனால மத்தவங்களுக்கு கிடைக்காத ஒரு தனித்துவமான பார்வை அவருக்கு கிடைச்சிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த டேட்டா ஒரு ட்ரேடரை பத்தி மட்டும் சொல்லல, சந்தைய தன்னோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர ஒருத்தர் எவ்வளவு மெனக்கெட்டு ஒரு சிஸ்டமை உருவாக்குறாருன்னு காட்டுது.